ஒரு குரூப் ஆஃப் கல்லூரி நண்பர்கள் வந்து ஹாலிஸுங்கிற அந்த பொண்ணோட பர்த்டே வந்து கொண்டாடுறாங்க. சிட்டிக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு மாளிகையை வாடகைக்கு எடுத்து அங்கே கொண்டாடுறாங்க. சரக்குனா அடிக்கிறாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாளிகை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகிறாங்க. பேஸ்மெண்ட்டில் ஒரு டெரட்னு ஒரு காடு இருக்குங்க. அந்த காடு விளையாடலாம், நமக்கு தான் போர் அடிக்குது அப்படின்னு அந்த காடை வந்து விளையாடுறாங்க. ஹாலின்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து அந்த டெரட் காடை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காடு வரும். அந்த காடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு பேய் படம் தான் போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் விளாண்டுனா முடிச்சிருவாங்க. அடுத்த நாள் காலேஜ் போவாங்க. அந்த விளாண்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன காடு வந்துச்சோ அந்த காடில் என்ன மாதிரி ஒரு பேய் படம் வந்துச்சோ அதே பேய் வந்து ஒவ்வொருத்தரையாக கொல்லுதுங்க. யாருக்கு என்ன பேய் வந்துச்சோ அந்த பேய் தான் அவங்கள கொல்லுது. சும்மா சரக்கடிக்கிறேன்ட்டு தூங்கியிருக்கலாம், ஆராய்ச்சி பண்ணுறேன் விளாட்றேன்ட்டு இந்த கார்டு எடுத்து விளாண்டு சவைக்கப்பட்ட ஒரு ஆளாகவே மாறிடுறாங்க எல்லாமே. 2024 ரிலீஸ் ஆன இந்த படம் தான் டெரட்ங்க. தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தை 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களே பாருங்கள். ஏன்னா அடல்ட் கண்டென்ட்னா கிடையாது, பிளட் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்ப கொடூரமாக கொலைலாம் நடக்கும். படத்தோட டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, போரே அடிக்கல, நல்ல விறுவிறுப்பாக போச்சு. தமிழ் டப்பிங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த காடில் இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு பேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக வந்து விஎஃப்எக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸும் பண்ணியிருக்காங்க, மேக்கப்பும் போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு இந்த படம். இந்த படம் பார்த்திங்கன்னா சவுண்டான ஒரு படங்க. ஒவ்வொரு ஹாரர் சீனுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருப்பாங்க. ஹெட்ஃபோன்லாம் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். நல்லா எடுத்திருந்தாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்த சீன் வந்து இதுதான் நடக்க போகணும்னு உங்களால் கணிக்க முடியாது, அவ்வளோ த்ரில்லிங்காக போச்சு. இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த கொலை பண்ண போகிற அந்த சீனு, அந்த பயமுறுத்துறதா இருக்கட்டும், அவங்க பயப்படுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. போர் அடிக்குதா வீக்கெண்டில் இந்த படத்தை பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்ப அருமையான படம்.